பெங்களூருவில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோக்கள் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தால் திருமணமான பெண் ஒருவர் தனது இரண்டாவது கணவர் மற்றும் 2 மகன்களை கைவிட்டுவிட்டு மற்றொரு திருமணமான போலீஸ்காரருடன் நகை பணத்துடன் ஓடிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒழுங்கீன செயல் காரணமாக அந்த போலீஸ்காரர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்காரு. பெங்களூரு சந்திரா லேஅவுட் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான மோனிகா என்பவருக்கு ஏற்கனவே முதல் கணவரை பிரிந்து 2வது திருமணம் நடந்திருக்கு. தனது 2 மகன்களுடன் 2வது கணவருடன் வசித்து வந்த மோனிகா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோக்கள் எடுத்து வெளியிட்டு வந்திருக்காரு. அவரது வீடியோக்களை பார்த்து விருப்பம் தெரிவித்து பெங்களூர் HSR லேஅவுட் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போலீஸ்காரர் ராகவேந்திரா மோனிகாவுக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காரு. மோனிகா தான் 2 குழந்தைகளுக்கு தாய் என்பதை மறந்து ராகவேந்திராவின் ரிக்வெஸ்ட்டை ஏற்று தனது செல்போன் எண்ணையும் பகிர்ந்ததால் இருவருக்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இந்த தொலைபேசி பழக்கம் விரைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கு. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்காங்க. மோனிகா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தனது வீட்டிற்கே ராகவேந்திராவை வரவழைத்து தனிமையில் இருவரும் மேலும் கள்ளக்காதல் இருவரும் ஜோடியாக ரீல்ஸ் வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்திருக்காங்க. இதற்கிடையே ராகவேந்திராவுக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகன் உள்ள நிலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மோனிகா தனது வீட்டில் இருந்த 160 கிராம் நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு போலீஸ்காரர் ராகவேந்திராவுடன் ஓடியும் இருக்காங்க. மனைவி மற்றும் மகன்களை கைவிட்டுட்டு மோனிகாவின் 2வது கணவர் சந்திரா லேஅவுட் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காரு. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கள்ளக்காதல் ஜோடியை தேடி வராங்க. மேலும் இந்த ஒழுங்கீனமான செயலில் ஈடுபட்ட போலீஸ்காரர் ராகவேந்திராவை உடனடியாக பணியிடம் நீக்கம் செய்து உயர் போலீஸ் அதிகாரி உத்தரவும் இட்டிருக்காங்க. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.